Your time starts now. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பூபதி ராஜன். நான் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று நாம் கலந்துரையாட போடும் தலைப்பு என்னவென்றால் எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ், அதாவது அதாவது காலை நேரங்களில் அதிகமாக தூங்குவது. முதலில் நாம் இந்த தலைப்புக்கு என்னதான் இதுல பார்க்க போறோங்கிற பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர்சோம்னியான்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ். அதுக்கு ஒரு 4 காரணிகள் வந்து முக்கியமான காரணிகளா இருக்கு. அதை பத்தி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம். அது போக தூக்கமின்மையை நம்ம எந்த மாதிரி எதெல்லாம் வச்சு அளவிடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து கிளினிக்கல் அணுகுமுறைகளையும் நம்ம இந்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தூக்கத்துல போ தூக்கத்தின் போது நம்மளோட செயல்பாடுகள் என்னென்னலாம் இருக்குன்னா, தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அவர் தூக்கத்துல போதுதான் அவருக்கு வந்து growth ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அவரோட வளர்ச்சி முழுவதுமே அவரோட தூக்கத்துல தான் ஏற்படுது. முக்காவாசி வளர்ச்சி தூக்கத்துல தான் ஏற்படுது. அதே மாதிரி தூக்கம் நல்லா இருக்கும்போது அவங்களோட நினைவாற்றல் திறனும் அவங்களோட கற்றல் திறனும் அதிகப்படுத்தணும் பல ஆராய்ச்சிகள் நம்மளால காணப்படுகிறது. அதே மாதிரி தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு சோர்வு அகற்றி மறுநாள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் ஆகுது. ஸோ தூக்கத்தோட முக்கியம் வந்து ரொம்பவே முக்கியமானது தூக்கம். அதுக்கு முன்னாடி தூக்கம் வந்து நம்ம இரவு முழுவா தூங்குறோம். அதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஆர்இஎம் தூக்கம், நான் ஆர்இஎம் தூக்கம் ரெண்டா இருக்குது. ஆர்இஎம் தூக்கம்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்ஆர்எம்னா நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ஆர்எம் தூக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்இஎம் தூக்கம் போவாங்க. இதுக்கு வந்து நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு. அது வந்து தனி டாபிக். இந்த என்ஆர்எம் தூக்கத்துல 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஹைப்பர்சோம்னியா அதிகப்படியா பகல் நேரம் தூக்குறது வந்து உலக அளவுல 18% மக்களுக்கும் மேல உள்ளவங்களுக்கு இந்த ஹைப்பர்சோம்னியா இருக்குங்கிறதுனால ஆராய்ச்சியெல்லாம் நம்ம கண்டுபிடிப்படுறோம். இது இருக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஒரு 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 நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியும் பாதிக்கலாம். ஏன்னா பகல் நேரங்கள வேலைகள் குறையறனால. அதே மாதிரி நோயாளிகளோட தினசரி வாழ்க்கை முறைகளையும் பாதிக்கப்படுது. என்ன மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னா, அவங்களுக்கு அறிகுறி எப்படியெல்லாம் இருக்கும்னா, அவங்களால சின்ன சின்ன தூக்கத்தினால அவங்களோட சோர்வு வந்து அகற்ற மாதிரி இருக்கும் பகல் நேரங்கள்ல. இரவு நேரம் ஃபுல்லா தூங்கினாலும் மறுநாள் காலையில வந்து ரொம்ப சோர்வாவே அவங்க வந்து சோர்வாவே இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப தலைவலிக்கும். ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமா உள்ளவங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணும்போது, அதாவது கார்களை இயக்கும் போதும் அவங்க வந்து தூக்கம் வந்து வருது. அதையும் நம்ம பார்க்க முடியுது. எந்த ஒரு வேலைகளையும் ஃபுல்லா செய்ய முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு நினைவாற்றல் திறனும் குறையுது. அவங்களால பசியும் அவங்களுக்கு ஏற்படுறது இல்ல. இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணிகள் அப்படின்னா, முதல்ல வந்து தூக்கத்தின் சுவாச அடைப்பு, ஏதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா சொல்லுவாங்க. தூக்கத்தை தூங்கும் போது அவங்களுக்கு வந்து மூச்சு அடைப்பு, மூச்சு வந்து திணறும். மூச்சு விடுறதுல வந்து பிரச்சனை இருக்கு. அதனால அவங்களோட தீப்பு தரம் குறையுது, ஸ்லீப்போட தரம் குறையுது. அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபுல்லா. அதுக்கடுத்து உடல் பருமன். உடல் பருமன்னா ஒபிசிட்டி. இதை பத்தி இந்த 4 காரணிகளை பத்தி வரக்கூடிய ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தூக்கத்தின் சுவாச அடைப்பு அது எதனால இருக்குன்னா, ஆஹ் இப்ப நார்மலா நம்ம வந்து மூச்சு இழுத்து விடுறோம்னா அதுக்கு வந்து இந்த த்ரோட் பகுதியில் உள்ள சதைகள் தான் வந்து காரணம். அதாவது த்ரோட் பகுதியில் உள்ள சதைகளோட டோன் குறையும் போது நம்மளோட மூச்சு மேல அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா முன்னாடி உள்ள இந்த காற்று பாதைகள்ல அடைப்பு ஏற்படுது. இதனால அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா வரலாம். இதுக்கு பல காரணிகள் இருக்கு. டான்சிலிட்டிஸ், டீவியேஷன் நேசல் சிஸ்டம், மூக்கு வளைதல், இந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது. அதனால அது வரலாம். இந்த சுவாச அடைப்புங்கிறது 10 வினாடிகள் வரை நீடித்து நீடித்து இருக்கிறதுனால, 10 வினாடிகள் அந்த கேப் அந்த காலநிலை விட்டு விட்டு வர்றதுனால அவங்களோட தூக்கத்தோட தரம் வந்து குறையுது. இப்ப தூக்கத்தோட தரம் குறையறதுனால அவங்க ஆஹ் மறுநாள் முழுவதுமா தூங்குறாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து ரொம்ப சோர்வா ஃபீல் ஆகுறாங்க. இதுதான் வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியால நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ரொம்ப சிவியரா அவங்களுக்கு இந்த சுவாச அடைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது டெத்து கூட காசாகும். அதே மாதிரி உடல் பருமன்னா, உடல் பருமன் வந்து நிறைய நிறைய டிசீஸ்க்கு காஸ் பண்ணுது. நிறைய நோய்களை வந்து கொண்டு வருது. இதெல்லாம் எதனாலன்னா, அதே மாதிரி இப்ப தூக்கம் வந்து நம்ம இதனால தூக்கத்திலையும் பாதிப்பு வருது. தூக்கத்திலையும் பல நோய்கள் வந்து இந்த உடல் பருமனால வரக்கூடியது. இதெல்லாம் எதனாலன்னா சார், நாளமில்லா சுரப்பி அப்படின்னு கொழுப்பு திசு வந்து நாளமில்லா சுரப்பியா செயல்பட்டு அங்க இருந்து அடிப்போகைன்களை சுரக்குது. அது போக அங்கேயே இன்டர்லூக்கினும் டிஷ்யூ நெக்ரோட்டிக்னு ஃபேக்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது கட்டி நெக்ரோசிஸ் காரணி அது வந்து சுரந்து
இது வந்து தூக்கத்தோட தரமையும் தரத்தையும் தூக்கமின்மையையும் காஸ் பண்ணுது. அடுத்து மனச்சோர்வு. இது டிப்ரெஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த டிப்ரெஷன் வந்து 70% மக்களுக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த 70% மக்களுக்கும் டிப்ரெஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே, அதாவது மனசோர்வு உள்ள எல்லாத்துக்குமே, அவங்களுக்கு ஏதோ ஒரு தூக்க பிரச்சனை இருக்குது. இதுல நம்ம பெரும்பான்மையா நம்ம வந்து எதெல்லாம் பார்க்கிறோம்னா, தூக்கமின்மையும், தூக்கத்தினால உள்ள மூச்சு திணறலையும் மட்டும் தான் பார்க்கிறோம். நம்ம இந்த பகல் நேரத்துல தூக்க மயக்கம் வர்றத நம்ம கண்டுக்கிறது இல்ல. இதையும் நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அ இது வந்து இது வந்து காலமுறை மூட்டு இயக்க கோளாறுனா பீரியாடிக் லிம்ப் மூவ்மெண்ட் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரு தூங்கும் போது கூட அவங்களோட கால்கள் வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட லிம்ப்லாம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுனா ஆக்சுவலி நம்ம தூங்கும் போது நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் செயல்பாடு வந்து அதிகமா இருக்கணும். அப்படி வந்து பாராசிம்பத்தட்டிக் செயல்பாடு அதிகமா இருக்கணும். இப்ப இந்த கால்களை வந்து மாத்தி மாத்தி இயக்குறது, இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் செயல்பாடு அதிகமா சிம்பத்தட்டிக் செயல்பாடு இருக்குது. சோ இதனால அவங்களோட தூக்கம் வந்து நடுவுல கெட்டு போகுது. அதாவது தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்கிறாங்க. அவங்களோட ஆழ்ந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி. அதனால பகல் நேரங்கள்ல அவங்க வந்து ரொம்பவே சோர்வா ஃபீல் ஆகுறாங்க. இதுக்கு இன்னொன்னு என்ன பெரிய பிரச்சனைனா 3.9% டோபமைனோட செயல்பாடு வந்து கோளாறா இருக்குது. இந்த டோபமைனோட செயல்பாடு பிரச்சனை இருக்கிறதுனால டோபமைன் அகோனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட், அதாவது மாத்திரைகளை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த பீரியாடிக் லிம்ப் மூவ்மெண்ட் டிசார்டரை நம்ம இது பண்றோம். அதுக்கடுத்து வயது. நம்மலாம் வந்து சின்ன குழந்தைங்கள பார்த்திருப்போம். சின்ன குழந்தைங்க வந்து பகல் நேரங்களையும் தூக்கும், இரவுகளையும் அதிகமா தூங்கிக்கிட்டே இருக்கும். அது வந்து பிரச்சனைக்குரியது அல்ல. 35 வயதுக்கு மேல உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்லீப்போட இது வந்து குறைஞ்சது. சின்ன வயசுல அதிகமா இருக்கு. 35 வயசு மேல உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்போட பகல் நேரத்துல தூங்குறது குறையுது. 75% மேல உள்ளவங்க, இல்ல அந்த வயது வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து பெரும்பான்மையா இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பகல் நேரங்கள்ல தூங்குறதுங்கிற பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. இது பல காரணிகளால இருக்கலாம். சர்க்கரை நோய், இதய நோய், அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா வந்து இதய நோய், நுரையீரல் நோய், அந்த மாதிரி பல நோய்கள்னால இந்த பகல் நேரத்திலயும் தூக்கமின்மையா இருக்குது. இதுக்கடுத்து நம்ம இந்த எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பிங்கோட மொத்த காரணிகளை நான் இந்த அட்டவணையில சொல்ல வந்திருக்கேன். இது வந்து இப்ப நிறைய பேர் வந்து இரவு நேரங்கள்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு பகல் நேரங்கள்ல அவங்க வந்து தூங்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம நவீன உலகத்துல நம்ம பாக்குறோம். நைட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இதனாலும் பல பிரச்சனைகள் வருது. இதனால அவங்களோட தூக்கத்தரம் வந்து பகல் நேரத்துல சரியா இருக்காது. ஏன்னா சர்க்காட்டியன் ரிதம் வந்து அந்த மெலட்டோனின் ஹார்மோன் சிக்ரீஷன் இதெல்லாம் நைட் நேரம்லாம் அதிகமா இருக்கும். அது இல்லாம பல மெட்டபாலிக் டிசார்டர் வந்து நைட் நேரம் தூங்காம இருக்கனால வருது. இது இது வந்து ஒரு சில நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கும் இது நம்மளால பார்க்க முடியுது. இது அதை மட்டும் இல்லாம இங்க வந்து உடல் பருமன் அதிக அதே மாதிரி இந்த மாற்றுப்பட்ட தூக்க கட்டமைப்பு தான் இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன். அதே மாதிரி வளர்ச்சிகள்லயும் பல இடையூறுகளை நம்ம வந்து பாக்குறோம் இந்த எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ் இருக்கிறனால. இத எப்படி வந்து அவங்க கிளினிக்கல் அணுகுமுறையா நம்ம எப்படி பண்றோம்னா, இந்த பிரச்சனைய வந்து யாரு கண்டறிவாங்கன்னா, ஒண்ணு அவங்க தன்னைத்தானவே நம்ம பகல் நேரம் அதிகமா தூங்குறோம் அப்படிங்கிறத அவங்க இது பண்ணி ஆ வரலாம். அப்படி இல்லன்னா, ஆ கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், ஆசிரியர்கள் யாரோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் வரலாம். அதுக்கடுத்து அவங்களோட தூக்கத்தோட அட்டவணைய நம்ம வந்து பார்க்கணும். தூக்க அட்டவணைய நம்ம பார்த்துட்டு, ஆ அது ஏதோ மெட்டபாலிக் டிஸார்டர்னா, இப்ப தைராய்டு தைராய்டு பிரச்சனை, அப்படி இல்லன்னா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், இந்த மாரி நோய்கள் இருந்துச்சுன்னா, அதனால கூட வரலாம். ஸோ அதுவா இருந்துச்சுன்னா நம்ம அத ட்ரீட் பண்றோம். அதே மாரி மூளைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து, அத நம்ம வந்து மூளைகள்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாரி அவங்களோட இரவு நேரங்கள்ல அவங்களோட மூச்சு அவங்களோட மூச்சு எப்படி இருக்குது? அவங்களோட ஆக்ஸிஜன் டிசெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இத பார்த்து அவங்களுக்கு சப்போஸ் தூக்க ஆப்னியானா நைட்டு நேரம் மூச்சு திணறல் ஏற்படுற மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணிட்டு, நார்கலெப்சி இருக்கா? இல்லன்னா பகல் நேரத்துல அதிகமா தூங்குறாங்களா? இந்த 2 கேஸ் இருக்குதாங்கிறத மல்டிபிள் ஸ்லீப் லேட்டன்சி டெஸ்ட் இந்த டெஸ்ட் மூலமா நம்ம வந்து பார்க்கணும். இத வச்சு நம்ம டயக்னோஸ் பண்றோம். இந்த சப்போஸ் தூக்க அப்னியா அதாவது இரவு நேரங்கள்ல அவங்களோட மூச்சு திணறல் நம்ம வந்து நம்ம இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அவங்களுக்கு பாசிட்டிவ் பிரஷரைஸ்டு ஆக்ஸிஜனை வந்து நம்ம குடுப்போம். அதாவது இப்ப அதிகமா அழுத்தத்த வச்சு நம்ம வந்து ஆக்ஸிஜனை குடுப்போம். அ இதனால அவங்களுக்கு வந்து அந்த சுவாச பிரச்சனை குறையுது.
அதுக்கடுத்து இந்த தூக்கமின்மையை எந்தெந்த வழியிலாம் நம்ம அளவிடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இதுல இருந்து எப்படிலாம் நம்மளோட ரோல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். மல்டிபிள் ஸ்லீப் லேட்டன்சி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி எவ்வர்ஸ் ஸ்லீப்னஸ் ஸ்கேல் இருக்கு. இந்த மல்டிபிள் ஸ்லீப் லேட்டன்சி டெஸ்ட் வந்து என்னன்னா, இதுவும் பாலிசோனோகிராஃபிக்கு என்ன வித்தியாசம்னா, எம்எஸ்எல்டி வந்து நம்ம ஒரு பகல் நேரங்கள்ல கூட ஒரு 2 மணி நேரங்கள் எடுத்து ஒரு சிறு தூக்கங்களை சின்ன சின்ன தூக்கங்களா ஒரு 4 முதல் 5 பிரிச்சு அதோட சராசரியை எடுப்போம். பாலிசோனோகிராஃபினா நைட்டு ஃபுல்லா இது பண்ணி அவங்களோட ஹார்ட் ரேட் எல்லாமே செக் பண்ணுவோம். இதனால பாலிசோனோகிராஃபின்னு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மல்டிபிள் ஸ்லீப் லேட்டன்சி டெஸ்ட் அதை எப்படி பண்றோம்னா இதான் அதோட ரிசல்ட். இதான் அதோட இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த மல்டிபிள் ஸ்லீப் லேட்டன்சில முதல் சிறு தூக்கத்துல நம்ம வந்து பெட்ல போய் படுக்கைக்கு போய் அவங்க எப்போ தூக்கத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கால இடைவேளையை முதல்ல அளவிட்டு நம்ம முதல்லையும், அதே மாதிரி 4 முதல் 5 தடவை இத தொடர்ச்சியா பண்ணி அவங்க படுக்கைக்கு போய் எப்போ அவங்க தூக்கம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நம்ம பதிவீடு பண்றோம். அடுத்து ஆர்இஎம் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்இஎம் தூக்கம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது படுக்கைக்கு போய் அப்படிங்கிறத அளவிட்டு நம்ம வந்து அதுக்கு கீழே இது பண்றோம். அதுக்கடுத்து நம்ம எந்தத்தையும் ஆஹ் எல்லாத்தையும் போட்டு அதை அதோட சராசரி அளவை வைத்து நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ் இருக்குதா, அதாவது பகல் நேரத்தில் தூக்கம் நோய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்றோம். எவ்வளவு தூக்க மயக்கம் அளவுகோல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு மதிப்பெண்கள் முறையில இது பண்றது. 0, 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு 4 மதிப்பெண்களை வைத்து நம்ம வந்து உங்களுக்கு தூக்கமின்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல வந்து 0ங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒருபோதும் அவங்க தூக்க மயக்கம் இருக்காது. அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தூக்க மயக்கம் பெரிய அளவுல இருக்காது. அதாவது தூக்கம் வராது. அதே மாதிரி 1 கொடுக்கும்போது சிறிய அளவுல தூக்க மயக்கம் வரும். ஆனா அது வந்து அவங்களுக்கு அவங்க தூங்காம இருப்பாங்க. அவங்களோட இது பொறுத்து. அதே மாதிரி நடுத்தர அளவு தூக்க மயக்கம்னா, இந்த நடுத்தர அளவு தூக்க மயக்கம் வந்து நம்ம நான் ட்ரீட்டபிள் ஸ்டேஜ். இது வந்து நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்களால நம்ம வந்து சரிப்படுத்திடலாம். அதிக அளவு தூக்க மயக்கம் இருக்குது. இந்த மூணுங்கிற நம்ம வந்து கொடுப்போம். அந்த மூணுங்கிற மதிப்பெண் கொடுப்போம். இது வந்து தொடர்ச்சியா இருக்கும்போது நம்ம அதுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இதை வந்து எப்படி வகைப்படுத்தணும்னா 0ல இருந்து 9, 10ல இருந்து 15, 14ல இருந்து 20. இந்த இதுல 0ல இருந்து 9 இருந்தா சாதாரண தூக்க மயக்கம் நம்ம இது பண்ண தேவையில்லை. நடுத்தர அதிக தூக்க மயக்கம்னா நம்ம வாழ்வியல் மாற்றங்களால நம்மளால சரி செய்ய முடியும். அதே மாதிரி 16ல இருந்து 24 இருக்கும்போது நம்ம அதிகமா தூக்க மயக்கம் இருக்குது. சோ அதனால மருத்துவ ஆலோசனைகளை பெறுறது வந்து நல்லது. அதுக்கடுத்து சிகிச்சை சிகிச்சை முறைகளை பார்த்தா ஆஹ் ஆக்சிபேட் அப்படின்னு ஒரு சில மாத்திரைகளை வந்து பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து சிகிச்சை பண்ணலாம். இந்த ஆக்சிபேட் அந்த மாதிரி மாத்திரைகள் என்னன்னா ஆக்சிபேட் மாத்திரை கொடுக்கலாம். அது போக மெட்டோஃபினால் அப்படிங்கிற மாத்திரையும் கொடுக்கலாம். அந்த மெட்டோஃபினாலோட ரோல் என்னன்னா பெரிதளவுல இரவு நேரங்கள்ல தூக்கங்களை தூக்கங்களை பயன்படுத்த மாட்டோம். இந்த மெட்டோஃபினால பகல் நேரங்கள்ல இந்த மாத்திரைகளை பயன்படுத்தி ஸ்லீப் லேட்டன்சியை அதிகப்படுத்தணும். ஸ்லீப் லேட்டன்சினா படுக்கைக்கு அவங்க தூக்கம் வரும்ல, அதை வந்து காலண்டி படுத்தலாம், காலத்தை தள்ளி வைக்கலாம். அதே மாதிரி தூக்க சுகாதாரம் என்பது ஸ்லீப் ஹைஜீன் வந்து என்னன்னா அவங்களோட 8 மணி நேர தூக்கமும் 8 மணி நேர தூக்கம், அதுவும் ஆழ்ந்த தூக்கம், தரமான தூக்கம், அதோட எஃபிகசி அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு பகல் நேரத்துல தூக்கங்கிறது கம்மியாகுது. அதே மாதிரி கஃபைன் கொடுப்போம். இந்த கஃபைன் வந்து நிறைய நோயாளிகள் வந்து அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா 6ல இருந்து 7 காஃபி கிட்ட குடிக்கும்போது கஃபைன் எடுக்கும்போது அதுவே நம்மளுக்கு வந்து தூக்கத்தையும் உண்டாக்குது. இந்த ஆக்சிபேட்டுங்கிறது வந்து இரவு நேரத்துல இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் அதிகமா வருது. இதனால தூக்கத்தோட தூக்கத்தோட தரம் அதிகமாகுது. அதனால அவங்களுக்கு பகல் நேரத்துல பெரிதளவு தூக்கம் வருவதில்லை அப்படிங்கிறத வச்சு ட்ரீட் பண்றோம். இதுக்கடுத்து நான் வந்து ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து இதை பத்தி போய்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த ஜப்பான் போன்ற கண்ட்ரில எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ்னால அங்கு உள்ள மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குங்கிறத பார்த்துருக்காங்க. அதுல ஆண்களுக்கு நடுத்தர வயதுல நம்ம பெருசா இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா நடுத்தர வயதுலயே அவங்களுக்கு அதிகமா இந்த பகல் நேரத்துல தூங்குறதுங்கிறது அதிகமா இருக்கு. இது வந்து எதனால இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதிக மனசோர்வுனால இருக்கப்படலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. சோ இதை வந்து அவங்க கண்டறிந்து இதை நம்ம சரி செய்யணுங்கிறது சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹைப்பர்சோம்னியா பகல் நேரத்துல அதிகமா தூங்குற அந்த நோயினால அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அவங்களோட பொருளாதாரத்துல என்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத கணக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியில 2.28% கிட்ட அவங்க பகல் நேரத்துல மக்கள் தூங்குறதுனால
உள்நாட்டு உற்பத்தி குறையுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த பகல் நேரத்துல தூக்குனா அவங்க எஃபிகண்டா ஒர்க் பண்ண முடியாது. அவங்களோட பொருளாதாரமும் பாதிக்குது, ஒரு நாட்டோட பொருளாதாரமும் பாதிக்குது. ஒரு சில பேர் நைட்டு வேலை பார்த்துட்டு பகல் நேரம் தூங்குறதுனால அவங்களுக்கு பல தூக்க சம்பந்தம் உள்ள பிரச்சனைகள் வரலாம். இத வந்து முன்கூட்டியே ஒரு மருத்துவரோட ஆலோசனையை பெற்று சரி செய்வது வந்து நல்லது. இந்த இந்த இதனால நம்ம என்ன பெருசா சொல்றோம்னா, நம்ம வந்து தூக்கமின்மைங்கிறதையும், தூக்கத்தின் போது சுவாச அடைப்புங்கிறதையும் நம்ம நம்ம வந்து பெருசா பேசும்போது, நம்ம பகல் நேரத்துல அதிகமா தூக்க மயக்கம் வர்றத வந்து நம்ம பெருசா விழிப்புணர்வு மக்களிடையே இல்ல. இந்த விழிப்புணர்வு இருந்தா இதையும் நம்ம ட்ரீட் பண்ணி, அவங்களோட பொருளாதாரத்தையும், அவங்களோட டே டைமையும் நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம். இதனால நம்ம நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளோட பொருளாதாரமும் மேல இருக்கும். நன்றி.